காலை வேளையில ஓய்வு நாளில் பசுத்த அலங்காரத்துடனே உங்களுடைய சன்னதியில் நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்களில சுவாமி எங்களை அழைத்து வந்திருக்கிறீங்க அப்பா. நீங்க ஆண்டவரே எங்களை கொண்டு ஒரு நோக்கத்தை வைத்திருப்பீங்க சுவாமி. பாடல் வேலை, துதி வேலை, ஆராதனை வேலை எல்லாவற்றிலும் ஆண்டவரே, பிரசங்க வேலை, காணிக்கை வேலை, செய்தி வேலை எல்லாவற்றிலும் கரத்துல ஆண்டவரே முதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நீங்க முன்குறிக்காம இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிராணியில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். என்னவா இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஏன் நம்ம வீட்டுல சிக்கன் எடுப்பாங்களா? இல்ல. எதுக்காக சந்தோஷமா இருக்கணும்? ஆலயத்துக்கு போறேன், கர்த்தரை இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? ஆராதிக்க போகிறேன். அந்த ஒரு மன மகிழ்ச்சி நமக்குள்ளாக இருக்கணும். அப்ப அந்த மகிழ்ச்சி இருந்தாதான் நம்ம கம்பீரமா என்ன செய்ய முடியும்? பாட முடியும். தம்பி கையை தட்டு பாடுங்க அப்படிலாம் யார் சொல்ல தேவைப்படவே படாது. அப்ப அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துல இந்த நேரத்துல ஒரு வேலை துக்கத்தோட, பாட்டு வேலையில கூட துக்கத்தோட இருந்தாலும் இப்ப அடுத்த என்ன பண்ண போறோம்? ஆராதிக்க போறோம்ல. அந்த நேரத்துல மன மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதித்து பாருங்க. இன்றைக்கு நீங்க எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ, எந்த ஒரு துக்கத்தோட ஒரு தேவையோட இடத்துல இன்னைக்கு சொன்ன வசனத்தின்படி ஆனந்தத்தோட உங்களை நான் என்ன செய்ய போகிறேன்? ஆராதிக்க போகிறேன். இந்த ஆனந்தம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக தனித்து விடப்பட்டு, இல்லைன்னா ஒரு தேவையோட இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதெல்லாம் எத்தனை நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை நோக்கி பார்த்திருப்போம். ஆண்டவர் அதுக்கான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கிறார், செய்திருக்கிறார். ஆராதிக்கிறோம். மற்றவங்களை பாருங்களேன், ஒரு நாள் ஒரு காரியத்தை கூட்டிட்டு போறதுக்காக, இல்லைன்னா ஒரு விழா வந்துச்சு, ஒரு திருவிழா வந்துச்சு அப்படின்னா எவன் காலாவது தரையில படுதான்னு பாருங்க. இருக்கா? ஒரே ஆட்டம் பாட்டம் விசிலு அப்படிலாம் இல்லை. ஆனா நம்ம கர்த்தர் நம்மள நல்ல நேர்த்தியா ஒரு ஒழுங்கின்படி நல்ல கரங்களை கட்டி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த உண்மையா கர்த்தரை ஆராதித்து பாருங்களேன். உங்கள் நிலைமைகளை மாற்ற கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். திரும்ப திரும்ப கர்த்தர் திருமணம் நீங்க உங்களை அந்த மகிழ்ச்சிக்குள்ள கொண்டு வராம துக்கத்தோடையே ஒரு நம்பிக்கை இல்லாம கர்த்தரை ஆராதிச்சீங்கன்னா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் என்ன செய்யாது, வராது. என்னோட என் வியாதியை பார்க்கணும் பெரியவர், என் மன கவலைகளை மாற்றுவதை அதை மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவர் அவர் ஒருவர் மாத்திரம் தான் சொல்லிட்டு எல்லாவற்றையும் மறந்துட்டு நம்முடைய மைண்டுக்குள்ள இப்ப என்ன இருக்கணும் தெரியுமா? அவரை பற்றிய சிந்தனை, அவரை பற்றிய காரியம், அவர் நம்மை நடத்தி வந்த வழிகள், அதை மாத்திரம் நினைத்து கொண்டு ஆண்டவரை சந்தோஷமா ஆராதிச்சுட்டு இன்னைக்கு நீங்க போங்க. கண்டிப்பா நீங்க எதை எதிர்பார்த்து இந்த 23 நாட்களாக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ அதற்கான ஒரு மேக ஸ்தம்பத்தை கண்டிப்பாய் நிச்சயமாய் இன்றைக்கு நீங்கள் காண கர்த்தர் உதவி செய்வார். அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். இது ஏன் அவர்தான் தேவன் அப்படின்னு அறிய சொல்றாரு தெரியுமா? இந்த சங்கீதத்திலேயும் மேல இந்த சங்கீதம் என்ன சங்கீதம் தெரியுமா? ஸ்தோத்திர சங்கீதம். அப்ப இந்த ஸ்தோத்திர சங்கீதத்துல தாவீது சொல்லுகிறார், அவர்தான் தெய்வம்னு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணுமா? பல நேரத்துல நம்ம ஸ்தோத்தரிக்காம, துதிக்காம, ஆனந்தப்படாம, சந்தோஷப்படாம, துக்கப்பட்டு விரக்தியான பேச்சு, ஒரு
துதியோடும் அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியும் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறைக்கும் இந்த அசையாத நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஆண்டவரே நீர் யார் என்பதை இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உள்ள என் வாழ்க்கையில உங்களுக்கு தெரியாம உங்க இஷ்டம் இல்லாம எதுவுமே என்ன செய்யல நடக்கல. இந்த 23 நாளும் நான் என் காரியத்தை மாத்திரம் உங்கள்கிட்ட என்ன செஞ்சுருக்கேன் சொல்லியிருக்கேன். மாற்றத்தையும் மாறுதலையும் தருகிறவர் நீர். அதனால நான் எதை பத்தியும் என்ன பண்ண போறது இல்லை, கவலைப்பட போறதே இல்லை. ஆரம்பிப்போமா? உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும்படியா நாங்கள் கேட்கிற அந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு நீர் இடைப்படுவீராக. அடியானை மறைத்து நீர் வெளிப்படும்படியா உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இங்கு பார்க்கிறோம் இந்த எபேசியர் நிருபத்தில் 5ஆவது அதிகாரம் 10 அவருக்கு பிரியம் இருக்கு. பார்க்கணும் எப்படி பார்க்குறது டெஸ்ட்டு. இப்போ நம்ம மின்சாரம்லாம் கரண்ட்டெல்லாம் வருதா அப்படின்னு வர்றதுக்கு ஒரு டெஸ்டர் இருக்குது. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதில் இப்போ அது பார்த்தா தெரியாது அந்த வயரில் கரண்ட் இருக்கா என்னென்னு என்ன செய்யாது. தெரியாமல் நம்மாட்டு டெஸ்டர் வைக்காமல் நம்மாட்டு தொட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஷாக் அடிச்சிடும். ஆனால் அதே தான் அந்த டெஸ்டரை வச்சு நம்ம பார்த்தோம்னா கரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், அதுதான் சோதிக்கிறது. அதை மாதிரி ஆண்டவருக்கும் நம்ம சில காரியங்களை நம்ம செய்கிறது அவருக்கு எப்படி இருக்குது, பிரியமாக இருக்குது. அவர் சொல்கிறாரு என்னாம 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளை எத்தனை பேர் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அதுதான் அவர் பிரியமாக இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்கிறதுல அவர் எப்படி இருக்கிறாரு? பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறதுல தேவன் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பிரியமோ இல்லையோ, நம்மளை ஆசீர்வதிக்க தேவனுக்கு எப்படி இருக்கு? பிரியமா இருக்கு. அது தேவனுக்கு பிரியம். அவருக்கு இன்னதென்று எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணுமா, நம்ம சோதித்து பார்க்கணும். ஏன்னா சில நேரங்களில் நமக்கு எல்லா காரியத்தையும் செஞ்சால் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கு அப்படின்னு செஞ்சிடறோம். வேதத்தில் இருந்து ஒரு 4 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியமாய் குறித்து நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆவது அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆவது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கருடைய பழி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவருடைய ஜெபம் அவருக்கு என்னது, பிரியம். ஹல்லேலூயா. முதல் காரியம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம அந்த ஜெப நாட்களில் நம்ம கடந்து வந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தின் மேலே என்ன செய்கிறவர், பிரியப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கை கொடுத்து சொல்லுங்க,
நம்முடைய ஜெபத்தின் மேல ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறார். ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு வேடு வச்சிருக்கிறாரு. செம்மையானவருடைய ஜெபம் அவருக்கு எப்படி இருக்கு? துன்மார்க்கரும் பலி செலுத்துறாங்க. அந்த அப்படிப்பட்ட பலியில தேவன் என்ன இல்லை? பிரியமா இல்லை. செம்மையா இருந்துட்டு நம்ம ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் அதுல எப்படி என்ன செய்யப்படும்? நம்ம தேவ சமூகத்துல கேட்க கேட்க எதை கேட்டாலும் ஆண்டவர் அவர் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நீங்க எதையெல்லாம் விண்ணப்பம் பண்றீங்களோ அதையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறவர்? நம்ம கொடுக்கிறவர். பாருங்க, பிலிப்பியர் 4:6 போட்டு நீங்க ஒன்றுக்கு என்ன செய்யாம கவலைப்படாம, இதைக்கு கவலைப்படாம நம்ம ஏதாவது இருக்கிறோமா? எல்லாத்தையும் குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சில பேருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ போய் சாப்பாடு என்ன செய்யுது? மதியம் போனோம்னா என்ன செஞ்சிடும்? பசிச்சுமே அப்படின்னு எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்வா? பார்த்து கொள்வா. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, அவர் எல்லாத்தையும் அவர் மேல அவர் சொல்றாரு பாருங்க. நீங்க ஒன்றுக்கும் என்ன செய்யாம கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பத்தினால வேண்டுதலினால சோத்திரத்தினால தேவனுக்கு என்ன செய்யப்படுங்க? தெரியப்படுத்துங்க. அப்ப நம்ம என்ன சிந்த? என் இருதயத்துல அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானா ஆண்டவர் எனக்கு என்ன கொடுக்க மாட்டாரு? செவி கொடுக்க மாட்டார். இன்னைக்கு ஏன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரல? நாள் ஓடுது, 21, 22, 23, 30, 40 ஓடுது, வருஷம் ஓடுது. ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னா நம்முடைய ஜெபம் என்ன செய்யப்படலை? கேட்கப்படலை. செம்மையா இல்லாதனாலதான் நம்முடைய ஜெபம் என்ன செய்யல? கேட்கப்படலை. பாருங்க, தானியேல் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். யாரு? தானியேலை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த 9வது அதிகாரத்துல, தானியேல் 9வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல போட்டுருக்கு, நீ எனக்கு மிகவும் பிரியமானவர். எப்படிப்பட்டவன் அவன் சொல்லுங்க? நான் சொன்னேன்ல, கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று என்ன செஞ்சு பாருங்க, சோதித்து பாருங்க. அவருக்கு பிரியம் என்ன அப்படின்னா ஜெபிக்கிறது. அந்த ஜெபத்துல 2 விதமான ஜெபம் இருக்கு. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு எப்படி இருக்கு? அருவருப்பா இருக்கு. பாருங்க, அந்த பாகாலை ஆராதித்தவர்கள் அவங்களும் காலையில இருந்து 1 நேரம் இல்ல 2 நேரம் இல்ல மாலை வரைக்கும் என்ன செஞ்சாங்க? எங்களுடைய பலியை நீங்க என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும். எங்களுடைய பலியை அங்கீகரிக்கணும்னு சொல்லி தங்களுடைய சரீரத்தை கூட என்ன செஞ்சாங்க? மறுத்துனாங்க. அந்த பலி என்ன செய்யப்படலை? அங்கீகரிக்கப்படலை. ஆனா பாருங்க, எலியா கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் சொல்லி அந்த பலிபீடத்தை என்ன செஞ்சாரு? செட் பண்ணிட்டா. நம்ம இன்னைக்கு ஏன் நம்முடைய ஜெபம் அந்த தேவ சமூகத்துல சரியா இல்லை? அதை கொஞ்சம் என்ன செய்யணும்? நம்ம பார்க்கணும். என் இருதயத்துல அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் தேவன் எனக்கு என்ன கொடுக்க மாட்டாரு? யோவான் 9வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 31 வசனத்துல போட்டுட்டு, பாவிகளுக்கு தேவன் என்ன கொடுக்கறது இல்ல? செவி கொடுக்கறது இல்ல. பாவியா இருந்துட்டு நம்ம எத்தனை தடவை நம்ம ஜோமுன்னாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? கேட்க மாட்டார். ஆனா அதே அந்த வசனத்துல சங்கீதம் 66 அதுக்கு அடுத்த வசனத்துல போட்டுட்டு, தேவன் கர்த்தரின் ஜெபத்தை என்ன செஞ்சா? கேட்டான். என் ஜெபத்தை தள்ளாமல் இருந்த, அது பாருங்க, மெய்யாய் தேவன் எனக்கு என்ன கொடுத்தா? ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு. அப்படின்னா நல்ல தேவனுக்கு எல்லா நாளும் எல்லா வேலையும் அங்கங்க போய் நம்ம வாட்டு நமக்கு மனசு மாம்சம் விரும்புனதை செஞ்சுட்டு அப்புறம் வந்து அம்மா அப்பா ஐயா சோத்திரம் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? காதை என்ன செஞ்சுக்குவாரு? அடைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் இந்த ஆலயத்தை விட்டு கூரை விட்டு என்ன செய்யாது? மேலே போவார். அதுதான் நம்ம அந்த தானியேல் 9:23 வாசிக்கிறோம். நீ கேட்டது அவருக்கு உகந்த விண்ணப்பமா இருந்துச்சான். அப்படித்தானே போட்டு 9வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நியாயம் விசாரிக்கிறதுக்கும் ஆகும். அடுத்து 10வது வசனத்துல போட்டு, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதா
எப்படிப்பட்டதா இருந்ததா? உகந்த விண்ணப்பமா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணனை கூப்பிட்டு உள்ள உட்காரீங்க. அப்ப அந்த உகந்த விண்ணப்பம் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த ஜெபத்தின்படி நம்ம செஞ்சோம்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் சாங்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார். பாருங்க, தாவீதுக்கு ஒரு பிரச்சனை. பச்சைப்பாட்ட ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அது பாவத்தினால தரிக்கப்பட்ட, பாவத்தினால உருவாக்கப்பட்ட பிள்ளை. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையில கொடிய காரியத்தில் படுத்து கிடக்கு. இவர் உடனே இவருக்கு அந்த இது இருக்குல்ல, எப்படின்னாலும் ஜெபத்தை, நம்முடைய ஜெபத்தை என்ன செய்வாரு, கேட்பார் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபத்துக்கு தேவன் என்ன கொடுக்கல, பதில் கொடுக்கல. காரணம் என்னன்னா, பாவத்தோட நம்ம செய்கிற ஜெபத்துக்கு எப்படி ஜெபம் பண்ணாலும், நீங்க உபவாசம் பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, கேட்க மாட்டார். துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு எப்படிப்பட்டது, அருவருப்பானது. செம்மையானுடைய ஜெபம் அவருக்கு எப்படி இருக்கு, பிரியமா இருக்கு. எத்தனை பேர் செம்மையா இருந்து ஜெபம் பண்ண போறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு உண்மையா நான் என்ன செய்ய போறேன், நான் தானியில போல நான் என்ன செய்ய போறேன், நான் ஜெபிக்க போறேன். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்துல உண்மையா நம்ம செய்யறோம்னா அந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானமா இருக்கும். ஹல்லேலூயா. எஸ்தரின் புஸ்தகத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே, அதாவது இதுல நிறைய காரியத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எஸ்தரின் புஸ்தகத்துல பாருங்க, அவங்க யூத ஜனங்களை ஒரே நேரத்துல எல்லாரும் என்ன செய்யணும், அழிக்கப்படணுங்கிற சட்டம் பிறப்பித்தாயிடுச்சு. அவங்க சரி அப்படின்னு சொல்லி அழுகலை, கண்ணீர் விடலை, குசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் என்ன செய்யறேன், சாகிறேன்னு சொன்னான். ஹல்லேலூயா. காரியம் இப்ப எப்படி மாறுதலா முடிஞ்சிருச்சா, மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. 9வது அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பக்கத்துல இருக்கிற, அப்ப நம்ம இருதயத்துல கண்மலை மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் எப்படி இருப்பதாக, பிரியா இருப்பதாக. எப்படி இருப்பதாக? அது கடைசியா 4வது தேவ சமூகத்தில் நம்முடைய வார்த்தை, நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கணும், தேவனுக்கு பிரியமா இருக்கும். நம்ம எதெல்லாம் நினைக்கிறோம் பாருங்க, இந்த மைண்ட்ல எத்தனை காரியம் ஓடுது, அது எல்லாம் தேவனுக்கு பிரியமான்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா நிறைய காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யுது, ஓடிக்கொண்டு. கர்த்தருக்கு என்னது, அருவருப்பானது. உண்மையா பேசுறவங்க கர்த்தருக்கு அது எப்படி இருக்கா, பிரியம். ஹல்லேலூயா. அதுதான் போட்டு வாசிங்க 12. வார்த்தைகளிலோ அவர் 12:22 வாசிங்க. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. எப்படி நடக்கிறவங்க, உண்மையாய் நடக்கிறவங்க அவருக்கு எப்படி இருக்கிறாரு, பிரியம். ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண விசுவாசத்தை செய்யலாம் பெறும். அதாவது உண்மையா ஜெபிக்கிறது வேற, உண்மையா இருக்கிறது வேற. இவங்களை போட்டு உண்மையா என்ன செய்யறவங்க, நடக்கிறவங்க. ஹல்லேலூயா. பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானது. உண்மையா நடக்கிறவங்க, உண்மையா நடக்கிறது. இது இன்னும் நம்ம நிறைய காரியத்தை நம்ம எசேக்கியேல போட்டுட்டு 18வது அதிகாரம் 23வது வசனத்துல போட்டுட்டு, துன்மார்க்கத்தினால் சாவது எவ்வளவேன்னு எனக்கு என்ன இல்லை, பிரியம் இல்லை. அதை மனம் திரும்பி தேவ சமூகத்துல பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம். ஹல்லேலூயா. நம்ம துன்மார்க்கமா இருந்து நம்ம ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் ஜெபத்தை என்ன செய்ய மாட்டாரு, கேட்க மாட்டாரு. அந்த பலி, துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அது எப்படி இருக்கு, அருவருப்பா இருக்கும். அதுக்கடுத்து நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்கணும்.
எல்லா காரியத்திலையும் உண்மை இருக்கணும். பாருங்க, அந்த தானியேல் உண்மையா அந்த 6வது அதிகாரம் 4வது வசனத்துல போட்டு அவங்க ஒரு முகாந்திரம் தேடினார்கள். ஒரு முகாந்திரத்தை என்ன செய்யல, பார்க்கல. அதனாலதான் அந்த ஜெபம் அவருக்கு பிரியமா இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப அந்த ஜெபம் செம்மையா இருந்துட்டு நம்ம உண்மையா இருந்துட்டு ஜெபம் பண்ணோம்னா உடனே ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கும்? செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற மனையோடு கூட இருப்பதாக.